எல்லாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற மகா தீபத்தை தொட்டு வணங்குங்க. உங்கள் குடும்பத்திற்காக வேண்டிங்க, உங்கள் கணவருக்காக வேண்டிங்க. ஒவ்வொரு பெண்ணும் தீர்க்க சுமங்கலிக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. செய்யும் தொழிலுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. எத்தனை பேர் நேற்று கூட பொம்பையிலேருந்து வேலை கிடைக்கலன்னு போனாங்க. பல பேர் வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, என்னை ஏமாற்றிட்டா பொண்ணு, பையன் என்னை ஏமாற்றிட்டான். இதுதான் இந்த உலகத்தில் இப்போது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கற்பூர தீப சாட்சியாய் இந்த பெரும்பாலும் கேட்குறீங்க, என்னுடைய அன்புக்குரிய இந்த தீப சாட்சியாய் என்னுடைய ஃபோன் நம்பர் 9087694886. இதுவே வாட்ஸ்அப் நம்பர், இதுவே ஜிபே நம்பர். இது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கம், நிருதிலிங்கத்திலிருந்து 1 நிமிஷம் ரோட் சைடில் ரைட் சைடில் நவலிங்கம் நவசக்தி வள்ளலார் பீடம் அருள்மணி சுவாமிகள். இங்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 to 12 ராகுகால பூஜை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6:30 ராகுகால பூஜை நடைபெறுகிறது. ஆகவே இந்த பூஜையில் அருப்புக்கோட்டையிலிருந்து சண்முக பிரசாத், தினேஷ் அவங்க குடும்பத்தாருக்கும், இங்கு வந்திருக்கிற பக்த கோடி ஜனங்களுக்காகவும், ஜெனரேட்டருடைய துணைவியாரோடு வந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கும், அந்த அம்மையாருக்கு ஒரு ஆண் குழந்தையும், அவங்க குடும்பம் பல்லாண்டு வாழ இந்த பத்ரகாளி அம்மனை வேண்டுகிறேன். பூசக்தி பத்ரகாளி அம்மா, உனக்கு நிகர் இந்த உலகம் உண்டா? ஆக்கும் சக்தியே நீயே, அழிக்கும் சக்தியே நீயே. என்னுடைய பீடத்துக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் வந்து கலந்து கொண்டார். மரியாதைக்குரிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பாவுல் சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மரியாதைக்குரிய அமைச்சர் SD சோமசுந்தரம் கலந்து கொண்டார்கள். மரியாதைக்குரிய தமிழக சபாநாயகர் பீட்டிவேல் பழனிவேல்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மரியாதைக்குரிய அமைச்சர் இந்திரகுமாரி, SD சோமசுந்தரம், தனுஷ்கோடி ஆதித்தன், மத்திய அமைச்சர் அருணாச்சலம், மத்திய அமைச்சர் கடம்பூர் ஜனார்த்தனன், NT சண்முகம் மத்திய அமைச்சர், எத்தனையோ மத்திய அமைச்சர்கள், கர்நாடகா முனியப்பா மத்திய அமைச்சர், கர்நாடக மேயர், கர்நாடக MLA MLCகள், எத்தனையோ பேர், கர்நாடகா பாலகங்காதர சுவாமி, சிருங்கேரி மடம் சுவாமிகள், ஒரு 1000 சுவாமிகள் இங்கு வந்து வணங்கியிருப்பாங்க. ஒரு 100 சித்தர்கள் உங்களை வணங்கியிருப்பாங்க. டெல்லி சந்திராசாமி வந்து 2 நாளோட பூஜை பண்ணியிருக்காங்க. இதுவரை இந்த பீடத்திற்கு 3 ஹெலிகாப்டர்கள் வந்து அம்மன் ராகுகால பூஜையில் கலந்து அம்மன் அருளை பெற்றார்கள். பாலகங்காதர சாமி ஹெலிகாப்டர் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். 5:30 மணி லேட் ஆகிடுச்சு. திருப்பி அதை பெங்களூருக்கு அனுப்பிச்சு மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு வர சொல்லி போனார்னா, இந்த அம்மா மேலே எவ்வளோ பக்தி இருந்தால் இங்கே இருக்கிறவங்க காரில் வரத்துக்கு யோசிக்கிறோம், நடந்து வரத்துக்கு யோசிக்கிறோம். 2 தடவை ஹெலிகாப்டர் பெங்களூர் போய் வந்திருக்குன்னா எவ்வளோ செலவாயிருக்கும்? ராகுல் காந்தி ஃப்ரெண்டு அணிலாடு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்தார். கவியப்பா குடும்பத்தோடு வந்து கலந்துக்கினாங்க. இங்கே யாரும் வரல, உலக அளவில் இங்கே வராதவங்களே இல்லை. எத்தனை நடிகர்கள், எத்தனை தயாரிப்பாளர்கள், எத்தனை ப்ரொடியூசர்கள், அத்தனை பேரும் அம்மா இடத்தில் அருள் பெற்று எல்லாரும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அம்மன் அருள்வாக்கு.